இன்னைக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு பொருள் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 கலர்ல தான் அவைலபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேர் சொல்லிடுறேன். இதோட பேர் வந்து மைக்ரோ டாட் ஃபியூசிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைலர் ஸ்மார்ட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த பொருள் வாங்கியிருந்தேன். ஒயிட்ல 10 மீட்டரும் பிளாக்ல 10 மீட்டரும் வாங்கியிருக்கேன். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத பார்த்துடலாம். இது பார்க்க எப்படி இருக்கும்னா வெளியில டாட் டாட்டா இருக்கும். உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிளைனா இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா சாரிக்கும் இந்த மாதிரி மைல்டான ஸ்டோன் இருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ல கிளாத் இல்லைனா ஒயிட் கலர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த மைக்ரோ டாட் ஃபியூசிங் பேப்பர். இந்த மாதிரியான ஸ்பேஸ் சில்க் சாரியா இருந்தாலும் இல்லை மற்ற நார்மலான சாரியா இருந்தாலும் கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு அப்படின்னாக்கா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டோன் டிசைன் நவராம இருக்கிறதுக்காக இந்த பேப்பரை யூஸ் பண்றாங்க. பக்காவான ப்ளவுஸ் ஃபினிஷிங் வேணும்னா கண்டிப்பாக அது தேவை. ஸோ அதுக்காக தான் நானும் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு இது நார்மலான ப்ளவுஸ் கிளாத்தில் நான் வந்து கொஞ்சமாக பேப்பர் எடுத்து வந்து ஸ்டிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப சைனியாக இருக்கு இல்லையா? சொல்ல மறந்துட்டேன், இதோட ரேட்டு 1 மீட்டர் 50 ரூபான்னு வருது. ப்ளவுஸ் துணியோடைய ராங் சைடில் நாம் இதை ஸ்டிக் பண்ணணும். அதே மாதிரி இந்த பேப்பர் வந்து டாட் டாட்டாக இருக்கு இல்லையா? அது வந்து அந்த ராங் சைடு மேலே வர மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணோம்னாக்கா இந்த அளவுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் வரும். காட்டன் கிளாத்தை தவிர மீதி லைனிங் வச்சு தைக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.